ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்லிங்கோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஊகாக்கு ஹேர் கட் பண்ணி விடுறேன்னு அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்றாங்க. நான் இல்லாம நீ சமாளிச்சுக்குவியா அப்படின்னு ஊகா மறுபடியும் கேக்குறான். டேய், உங்க அம்மாவை பத்தி நீ ரொம்ப கம்மியா எடை போட்டிருக்கடா, நான் எப்படி மட்டும் சமாளிக்கிறேன்னு பாரு. அது மட்டும் இல்லாம அந்த தெருமுனையில ஜோசியர் இருக்கார்ல, அவர் நான் எவ்வளவு பெரிய ஆளா வருவேன்னு அன்னைக்கு தாண்டா சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்ல, அவர் நான் கூட தான் சயின்டிஸ்ட் ஆவன்னு சொன்னாரு. நான் என்ன சயின்டிஸ்டாவா இருக்கேன், போமா, அவர் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ அம்மாவை பத்தி யோசிக்காத, பாட்டியை பாத்துக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருந்தது. இப்ப அவங்களுக்கும் வீல் சேர் வந்துருச்சு. சோ அவங்களே அவங்க எல்லா வேலையும் கிட்டத்தட்ட 90% பாத்துடுறாங்க. 10% நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா போதும். அது மட்டும் இல்லாம இப்பதான் மறுபடியும் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம், கடையும் டெவலப் பண்ணிருக்கோம், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருக்கோம். சோ அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேமா அப்படின்னு ஊகாவும் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு சிங்கி அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்பி போயிட்டு இருக்கா. சிங்கி வெளியே போயிட்டு நிலா தெரியுதேன்னு போட்டோ எடுத்துட்டு, நான் உங்களை இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றேமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேசுறா. அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஊகா அங்க வரான். கால் உனக்கு செம்ம வலி இருந்தது இல்ல, இதுல ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன், இதுல இருக்க மருந்து உடம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும், கால்ல வந்து கொஞ்சம் ஊற வை அப்படின்னு சொல்ல, அப்படியா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி காலை வைக்கிறா. நீ காலை வச்சதுமே ரிஃப்ரெஷிங்கா இருக்குடா, எனர்ஜெட்டிக்கா இருக்குடா அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. சிரிச்சுட்டு ஊகா பக்கத்துலயே நிக்கிறான். எதுக்கு நீ பல்ல பல்ல காட்டுற அப்படின்னு இப்ப சிங்கி கேட்க ஆரம்பிக்க, டாக்டர் இருக்கார்ல, அவரு தான் கொடுப்பாரு இந்த மாதிரி பாக்கெட்லாம், அதை நம்ம கால்ல ஊற வச்சோம்னா நல்லா வந்து ஸ்ட்ரெங்தன் கொடுக்கும்னு சொல்லுவாரு. இதெல்லாம் சைனீஸ் மெடிசன் சொல்ல, சரி ஓகே, அது மட்டும் இல்லாம நானும் இன்னைக்கு 20 ரவுண்டு ஓடி கால்லாம் வலிச்சு தெரியுமா அப்படின்னு சிங்கி சொல்றா. நீ இருந்தாலும் ஓடி இருக்க தேவையில்ல, நீ எக்ஸாம் எழுதல தானே அப்படின்னு ஊகா கேட்க, அப்பயும் தோத்து போனது தானே, அதுலலாம் வந்து கொஞ்சம் கூட சமரசமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, டைம் எல்லாம் வேஸ்டே பண்ணாத, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு ஊகா சொல்றான். நீயும் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு அதான் கிளியர் பண்றேன் அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு, எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைமை வீணாக்காத, கால் எடுத்துக்கோ, நான் தண்ணிய போய் கீழே ஊத்திடுறேன்னு சொல்லிட்டு ஊகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சிங்கி எனக்கு நைட்டு படிச்சுட்டே இருக்கா, ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஊகா இருக்கான்ல, அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். முதல் நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு அவனுக்கு. 7 மணி ஆகுது, அலாம் அடிக்குது. ஊகா எந்திரிக்கிறான், மறுபடியும் கிளம்பி குளிச்சுட்டு அவனோட வேலையை பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். கிளம்பி ஸ்கூல் யூனிஃபார்மோட அவன் வெளியே வர சிங்கி அங்க வந்துட்டா. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பாக்குறதுக்கே டிஃபரெண்டா இருக்கு, ஹேர் கட் வேற பண்ணிட்டியா, இப்பதான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு, இன்ஜினியரா சயின்டிஸ்டா என்ன ஆக போற, அதெல்லாம் இனிமே நீயாவே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு ஊகா கேட்டுட்டு இருக்கான். ஆமா அப்படிதான், பேட்ச் என்ன சரியா குத்த மாட்டியா அப்படின்னு கேட்டு பேட்சையும் இவனுக்கு சரியா குத்தி விட்டுட்டு இருக்கா. இப்போ கரெக்டா இருக்கான்னு கேட்டு ஊகா அங்க இருந்து கிளம்புறான். 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஹெட்போன்ஸ்ல என்ன கேக்குற அப்படின்னு ஊகா பக்கத்துல உட்காந்து கேக்குறான். இதுவா, இது வந்துட்டு இங்கிலீஷ் பிராக்டிஸ்க்கு சும்மா லிஸ்னிங் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு காதுல வைக்க பார்த்தா அதுல ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. இது என்ன பாட்டு, நல்லா இருக்குன்னு ஊகா சொல்றான். இந்த பாட்டு பேரு மை ப்ராமிஸ் அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. பாட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு உங்க 2 பேரும் கேட்டு முடிச்சதுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்போ உண்மையாவே லிஸ்னிங் பிராக்டிஸ்க்கு நம்ம ரேடியோ கேட்க போறோம், ஓகேவா, நம்ம காதுலயும் ரேடியோவா மாட்டி விட்டுடுறா. இந்த பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமாடான்னு சொல்லிட்டு அவன் நோட்ஸ் எடுத்துட்டு இந்த ரேடியோ பத்தி வந்து பேசலான்னு திரும்பி பார்த்தா ஊகா நல்லா தூங்கி போயிட்டு இருக்கான். எப்பயும் நல்லா கூலா இருந்துச்சு, பொறுமையா கிளம்புவானா. சோ அவனுக்கு இந்த டைமிங் கொஞ்சம் செட் ஆகல போல, தூங்கி அப்படியே வலிற மாதிரி போயிட்டு இருக்கா. சிங்கி அவன் ஷோல்டர் சப்போர்ட் கொடுத்து அவனை கீழே விழாம காப்பாத்திட்டு இருக்கா. அடுத்தடுத்து ஸ்கூல்ல வந்து இறங்குறாங்க. ஊகாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துடுறாங்க. இதெல்லாம் என்னால நம்பவே முடியல, அதிசயமா இருக்குன்னு ஊகாவை 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு, ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ பக்காவா வந்திருக்கான் பாருன்னு சிரிக்கிறாங்க. அவங்களை துரத்திட்டே ஊகா உள்ள ஓடிட்டு இருக்கான். சிங்கியும் கூடயே பின்னாடி துரத்திட்டு போயிட்டு இருக்கா. கரெக்டா ஹனி அங்க ஷியனை டிராப் பண்றதுக்கு வந்து நின்னுட்டு, இங்க பாருங்களேன், ஊகா திரும்பி கிளாஸ்க்கு வந்துட்டான், ரொம்ப லக்கியான பையன், அவன மாதிரிதான் நான் ஆகணும் ட்ரை பண்றேன், செம்மரான ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வர ஹனி பாத்துட்டு இருக்கா. யோசிக்க ஆரம்பிக்கிறா. வேலைக்கு வரல, நான் வந்துட்டு படிக்க போறேன் அப்படின்னு முன்னாடி நாளே ஊகா சொல்லிருக்கான். என்ன பேசிட்டு இருக்க, 1,00,000 உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்றாருடா, இதுக்கும் மேல உனக்கு செட்டே ஆகாது, வர எங்கேயும் ஒழுங்கா வேலைக்கு வா அப்படின்னு அவ கூப்பிட்டு இருக்கா. இல்ல நான் படிக்க போகணும் அப்படின்னு சொல்ல, எதுக்காக அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல நான் வந்து சர்டிபிகேட் வாங்கணும்ல, ஸ்கூலிங்கே முடிக்காம இருந்தா எப்படின்னு கேட்க, நீ சர்டிபிகேட் வாங்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ ஸ்கூலுக்கு போய் படிச்சிருப்ப, இப்ப ஏன் போற, சிங்கிக்காகவா, நிஜமா சொல்லு. சிங்கி கொஞ்ச நாள் இங்க இருப்பா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவ ஃபாரின் போயிருவா, அப்புறம் இந்த இடத்துல ஒண்ணு இருந்ததையே மறந்து போயிருவா. ஆனா அதுக்காக உன் லைஃப நீ மாத்திக்க போறியான்னு கேட்க, அவங்க இருந்து கிளம்பிடுவான்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்க இருக்கிற வரையும் அவளை பத்திரமா காப்பாத்தணும், அவளுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு போறேன், ஆனா அதுல எனக்கு எந்த ரெக்ரெட்டும் கிடையாது, நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கவும் இல்ல அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இவளுக்கு தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. போ என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போயிட்டு லாட்டரி டிக்கெட்டை வாங்கிட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குறதுக்காக லாட்டரியா அடுத்தடுத்து ஸ்கிராச் பண்ணிட்டே இருக்கா. இங்க சிங்கி கிளாஸ்குள்ள வந்து பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் நல்லா சுத்து போட்டிருக்காங்க ஊகாவ. ஏய், இதை சொல்லி கொடு அதை சொல்லி கொடுன்னு. சிங்கி அங்க வந்துட்டு, நீ இவ்வளவு ஃபேமஸா இருப்ப நினைச்சு கூட பாக்கலடான்னு சொல்ல, அந்த பொண்ணுங்க எல்லாம்
உன் கசின் என்ன சாதாரணப்பட்ட ஆளா? படிக்கிறதும் நல்லா படிக்கிறான், 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வந்துட்டு இருக்கான், பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அது சரி, என்கிட்ட கூட ஊகா உனக்கு குடுக்க சொல்லி ஒரு பொண்ணு இந்த மில்க் ஷேக்க குடுத்து விட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி முன்னாடி வைக்கிறா. அந்த மில்க் ஷேக்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுறான். வாங்கிட்டு போய் குடிச்சிட்டே போகும்போது அங்க அந்த பொண்ணு வந்துடுறா. டேய், நான் அதை ஊகாக்கு தான் கொடுத்தேன், நீ ஏன்டா குடிக்கிறேன்னு கேட்க, குடிச்சதை மறுபடியும் பாட்டிலேயே துப்பி இதை எடுத்துட்டு போன்னு குடுக்குறான். சீ போய் தொலை அப்படின்னு கத்திட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. என்னையாவது நிம்மதியா குடிக்க விடுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸும் திட்டிட்டு இருக்கான். இங்க கிளாஸ் முடிஞ்சும் கூட நம்ம ஊகா கூட சிங்கி இன்னும் சில பேர்லாம் உட்காந்து படிச்சுட்டே இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, டேய் மேகி பாக்கெட்ல அப்படியே பச்சையா சாப்பிட்டு இருக்கேன், உனக்கு வேணுமாடா அப்படின்னு கேட்டுட்டு சிங்கி கிட்ட போய் கொடுக்குறான். ஏய் மிச்சம் மீதியெல்லாம் என்கிட்ட கட்ட பாக்குறியா அப்படின்னு சிங்கி தள்ளி போயிட்டு இருக்கா. வேணாடி போ, நானே சாப்பிடுறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சின்சியரா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா ஊகாவோட அந்த ஒல்லி ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த பையனும் நம்ம சிங்கியோட கிளாஸ்ல ஒன்னா உட்காந்துட்டு இருப்பால அந்த பொண்ணு, 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இது நீ நல்லபடியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபேர்வெல் கிஃப்ட் மாதிரி மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஃப்ரெண்ட காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊகாவும் இன்னொருத்தனும் கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஊகா கிளம்புறான். சரி ஓகே, ஸ்கூல் முடிச்சுட்டு போற நேரம் வந்துருச்சு, வாங்க போலாம் அப்படின்னு ஒருத்தங்களா கிளம்பிட்டு இருக்காங்க. ஊகா வெளியே போய் ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் ஷியன் கிட்ட பேசி முடிச்சுட்டு சிங்கி அங்க வரா. இப்பயாவது உனக்கு முடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு ஊகா சொல்ல, படிச்சுட்டு இருந்தேன், நீ கூட தான் அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஏதோ வாங்கிட்டு இருக்க, எக்கச்சக்க கிஃப்ட் போலன்னு சொல்ல, ஒரு பொண்ணு இல்ல நிறைய பொண்ணுங்க கொடுத்திருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வர போறது இல்லன்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். உனக்கே ஓவரா பேசுற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு சிங்கி அங்க இருந்து கோச்சுக்கு கிளம்புறா. என்ன சொல்ற, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எல்லா பொண்ணுங்களும் உங்க போனை சரி பண்ண சொல்லி ரிப்பேர் பண்ண சொல்லி சர்வீஸ்க்கு கொடுத்திருக்காங்க, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா காசு சம்பாதிக்கிறதுக்கு நைட்டு தூக்கம் கிடையாதுன்னு சொன்னேன், நீ என்ன நினைச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்க சிங்கி பாக்குறா. ஓ அத சொன்னியா அப்படின்னு கேட்டு பல கடி சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. போறதுக்குள்ள பஸ்ல இருந்து இறங்குறாங்க. மழை வந்துருது. நான் போய் கொடை எடுத்துட்டு வரேன், ஓடி போயிட்டு வரேன் அப்படின்னு ஊகா சொல்றான். கொஞ்ச தூரம் தான் இருக்கு, 2 பேரும் கிளம்பி ஓடி போயிடலாண்டா அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. என்கிட்ட ஒரே ஒரு கோட் இருக்கு, கோட்டை போத்திட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க மலையில துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனது நிக்க வச்சு தலைலாம் அப்படியே நனைஞ்சிருச்சு பாரு, சீக்கிரம் போ கோல்டு புடிச்சுக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிங்கியே ஊகா பத்திரமா வீட்டுக்குள்ள கூட்டு போறான். சிங்கிக்கு உள்ள போயிட்டு அப்படியே அவளுக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி நம்மள காப்பாத்தி ஊகா கூட்டு வந்தான், செம கியூட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு தன்னை தனியா அவ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கா. வெக்கமா வருதேன்னு தண்ணி குடிக்கலான்னு பாக்குறா, தண்ணி இல்ல. கீழ இறங்கி வந்து ஊகா என்ன பண்றான், தூங்கி இருப்பானா அப்படின்னு யோசிக்க, இப்ப பாரு நான் ஏன் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன் சிங்கி அவளையே திட்டிக்கிறா. அப்போ பாட்டி ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. சிங்கி பாட்டி முழிச்சா இருக்கீங்க நெட்டி பாக்க, நீனும் தூங்கலையாமா, படிச்சுட்டு இருந்தியா, இந்த நூல்லாம் சிக்கிக்குச்சு அதை எடுத்துட்டு தூங்கலாமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி இவளை பாத்துட்டு என்ன ஆச்சு, உன் முகத்துல ஏதோ குழப்பம் இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாம இன்னொருத்தங்களை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்குதுல, அது ஏன் நம்ம அப்படி பண்றோம், நம்ம ட்ராக்ல இருந்து மாறாம இருக்கணும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பாட்டி பாக்குறாங்க. சிரிச்சுட்டே, இங்க பாரு, வாழ்க்கையில எல்லா விஷயமுமே கிளீனா சொல்யூஷனோட இருந்ததுன்னா அப்புறம் வாழ்க்கையில ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? அப்பப்போ சின்ன சின்ன குழப்பம்லாம் வரும், அதை எப்படி நம்ம தீர்க்கறது நம்ம பாக்கணும், அதான் நம்ம லைஃபே அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்க ஒரு பெரிய பிலாசபரா இருக்க வேண்டியது பாட்டி, உங்களுக்கு பதிலா வேற யாரும் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்றா. நேரா ரூம்க்கு வந்து அவ பாட்டுக்கு சிரிச்சுட்டு அதே மை ப்ராமிஸ் பாட்டு கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா இங்க ஊகாவும் அதே பாட்டு கேட்டு மறுபடியும் ரிப்பீட் மோட்ல கேட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். காலையில பார்த்தா நம்ம ஊகாவோட அம்மா ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒல்லி பையன் இருப்பான்ல, அவனோட அம்மா தான் இவங்க. என் பையனை காணோண்டி, எங்க போனானே தெரியலன்னு சொல்ல, சிங்கியும் ஊகாவும் கூட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இருங்க நான் அவனுக்கு போன் பண்ணி பாக்குறேன்னு ஊகா போன் பண்ண, அவங்க அம்மாட்ட தான் அந்த பையனோட போனும் இருக்கு. நான் தான் எங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆன்லைன் டேட்டிங்ல இறங்கிடுவானு போனை புடுங்கி வச்சேன்னு சொல்ல, பையன் நல்ல பையனா பெத்து வச்சுட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு ஊகாவோட அம்மா திட்டுறாங்க. இந்த போனை அன்லாக் பண்ணுடா, இதுல ஏதாவது விஷயம் இருக்கா, அவன் ஏன் ஓடி போனான்னு தெரிஞ்சா கண்டுபிடிக்கலாம்லன்னு சொல்ல, என்னால அதை பண்ண முடியாது ஆண்டி அப்படின்னு ஊகா சொல்றான். சரி நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்னு ஊகாவோட அம்மா கூட்டு போறாங்க. ஏன்டா அன்லாக் பண்ணல, உன்னாலதான் முடியும்ல அப்படின்னு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. அது ஒரு ஃப்ரெண்டா அவனுக்கு பண்ற துரோகம் ஆயிடாதா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், வெளியே போய் தேடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கியும் ஊகாவும் கிளம்புறாங்க. இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பானே அவங்க வந்துடுறான். சிங்கி சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேக்குறான். ஏற்கனவே சாப்பிட்டு இருக்க என்ன பார்த்தா அந்த கேள்வி கேக்குற லூசு, எனக்கு ஒண்ணு வேணாண்டா அப்படின்னு சொல்றா. ஒண்ணு வேணாமான்னு அவ சாப்பிட வச்சிருக்கால, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு திங்க ஆரம்பிச்சிடுறான். இதுக்குதான் வந்துருப்பான் போல அப்படின்னு சிங்கி திட்டிட்டு ஃப்ரெண்ட காணோன்னு அறிவு இருக்கான்னு யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. பார்த்தா ஒல்லி ஃப்ரெண்டு அவனாவே போன் பண்ணிடுறான். சாங் ஐலாண்ட்ல இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கடா அங்க போன அப்படின்னு கேட்க, அது ஒரு பெரிய கதைடா அப்படின்னு சொல்லும் போது யாரும் வேலை பார்க்க சொல்லி ஆள் வராங்க, உனக்கு எதுக்கு போனு, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போனை வாங்கி வச்சிடுறாங்க. வேற யாரோட போன்ல தானே போன் பண்ணிருக்கான். அந்த நம்பரை பார்த்துட்டு என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பால என் பக்கத்து பெஞ்சு, அவள் இருக்கால, அவ டிபி இதுதான்டா, 2 பேரும் ஒரே ஏரியால தான் இருப்பாங்க போல, என்னன்னு போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு நல்லா போட் ஓட்டுவானாட்டுக்கு வேகமா ஊகாவும் அவனும் போட் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எங்க அம்மாஸ் எல்லாம் தனியா சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் போட் எடுத்துட்டு போறவன் அந்த ப்ரொஃபைல் பிக்ல என்ன இடம் இருந்ததோ அங்க போயிட்டாங்க.
அங்க போயிட்டு ஆளுக்கு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க இவங்க கத்துல அவனாவே ஒல்லி ஃப்ரெண்டே ஓடி வந்துட்டான். இந்த 2 பசங்களும் போயிட்டு என்னடா பண்ற அறிவு கட்டவனே, காலையிலேயே எங்களை பதட்டப்படுத்திட்டேன்னு சொல்ல அது என்ன ஆச்சுன்னா அப்படின்னு அந்த பையன் கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம சிங்கியோட பக்கத்துல ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருப்பால அந்த பொண்ண பாவம் அவங்க அப்பா ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டு இருக்காராம். அதுக்குதான் 2 பேரும் ஃபேர்வெல் கிஃப்ட் எல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணு போன்ல வாய்ஸ் மெசேஜா சொல்லிருக்கா. அப்போ அந்த பையனோட அம்மா வந்து மருந்து கூடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வாய்ஸ் மெசேஜ் வெளியே கேட்டுருது. என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணை டேட் பண்றியா, நீயே காலேஜுக்கு போறதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, எதுக்கடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அவன் கடுப்பாயிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இங்க வந்துட்டு அவளை கண்டுபிடிச்சு ஸ்கூலுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா அவங்க அப்பா பாத்துட்டு, தேவையில்லாத என்ன வேலை பண்ணிருக்க, நீ தேவையில்லாம என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க வேலை பாக்குற, போ வேலையை பாருன்னு சொல்லிட்டு இங்க உட்கார விட்டு அமைச்சிருக்காரு. பார்த்தா அந்த ஃப்ரெண்டும் இங்க வந்துடுறா. சிங்கி நீங்க என்னடி பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சிங்கி பாக்குறா, அங்கிள் நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், சீக்கிரமா ஹெல்ப் பண்ணிட்டு எங்க ஃப்ரெண்ட் இங்க இருந்து கூட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிங்கியும் அந்த பொண்ணு ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு, உங்க அப்பாக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்க, இந்த பிசினஸ் நான் தாண்டி அடுத்து நடத்த போறேன், இதுக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிய போகுது, அதனால எதுக்காக நான் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா கேக்குறாரு. இதே மாதிரி கடைசி வரை என்னோட வாழ்க்கை மீனை கிளீன் பண்ணியே போயிரும் போலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஊகாவும் உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக, அங்கிள் இந்த பெயிண்டிங்லாம் உங்க பொண்ணு பண்ணதானே, கிளாஸ்லயும் பாத்திருக்கேன், நோட்ல நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிட்டு இருப்பா, அவளுக்கு ஆசை இருக்கு போலன்னு சொல்ல, அதெல்லாம் சோறு போடுமா, எங்க பிசினஸ் தான் எங்களை சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கு, அத அவ பண்ணா போதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சிங்கி பாக்குறா, இந்த ஃப்ரெண்டோட கையில எல்லாம் காயமா இருக்கு, மீனெல்லாம் கிளீன் பண்ணி, ஆனா எப்பவுமே அவ கையில பெயிண்ட் காயம் தான் இருக்கும் போல, நோட்டெல்லாம் எடுத்து பார்த்தா கூட ஒரே பெயிண்டிங்கா வரைஞ்சு வச்சிட்டு இருக்கா. நீ ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சனா கண்டிப்பா ஆர்டிஸ்ட் தாண்டி ஆகணும், நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சிங்கி அங்கிருந்து கிளம்புறா. ஊகாட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. ஊகா கிட்ட கைய காட்டுறா, டேய் மீனை கிளீன் பண்ணி கையெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு. ஊகா கையை நீட்டுன்னு சொல்லிட்டு அவ கையில ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்டு இருக்கான். இவன் கையிலயும் ஒரே காயமா இருக்கு, எங்க கைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி காப்பு காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா. ஊகா அவளையே பாத்துட்டு, இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் காப்பு காய்ச்சிட்டு இருக்குது ஒரு பெருமை மாதிரி, கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி பாக்குறா, என்ன மாதிரி நம்ம பண்ணோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த அம்மாஸ்க்கு எல்லாம் போன் பண்ணிருப்பாங்க போல. சோ வேகமா நம்ம ஒல்லி பையனோட அம்மா அங்க வந்துடுறாங்க. இதுக்கு மேல நீ என்ன வேணா பண்ணலாம்டா, என்ன விட்டு மட்டும் நீ போயிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் அதை கம்ப்ளீட்டா நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஊகாவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. சிங்கியும் ஊகாவையும் பாத்துட்டு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த மம்மிஸ் எல்லாம் டீச்சர் தான் கூட்டு வந்திருப்பாரு போல இந்த ஏரியாக்கு. அவருக்கு சிசிக்கு இருக்கான், உட்காந்து வாமிட் பண்ணிட்டு இருக்காரு, கடல் ஓரமா ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தது இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இங்க இந்த பொண்ணையும் போய் பாக்குறாங்க. கவலைப்படாதமா, உங்க அப்பா கிட்ட நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள டீச்சர் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசவே போயிடுறாரு. எங்க ஆர்ட் எல்லாம் படிச்சா யாருக்காவது சம்பளம் கிடைக்குமாங்க அப்படின்னு கேட்க, எங்க சம்பளத்துக்காக தான் படிக்கிறதா, இந்த ஊகா இருக்கான்ல 2 வருஷமா தனியா வேலை பார்த்து சம்பாரிச்சு குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருந்தான், ஆனா ஸ்கூலை முடிக்கிறதுக்கு திரும்ப வந்திருக்கான். ஸ்கூல் படிப்பை கையில வச்சிட்டு இருக்கிறதுங்கிறது ஒருத்தங்களுக்கும் முக்கியங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இவர் பாக்குறாரு அந்த பொண்ணோட அப்பாவும், சரி ஸ்கூலுக்கு அனுப்பலாம், இன்னும் 1 வருஷம் தானே படிச்சுட்டு போற அப்படின்னு அவர் முடிவு பண்ணிடுறாரு. உடனே சரிம்மா நீ என்ன நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்க, அப்பா இங்க பாருங்க, ஆர்ட் படிச்சா வேலை கிடைக்காதுங்கிறதுலாம் முட்டாள்தனமா இருக்கு, இந்த இன்டர்நெட் காலத்துல டிசைனிங் பண்றவங்களுக்கு ஆன்லைன்லயே அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நான் ஒண்ணு பிள்ளைங்களுக்கு ஆர்ட் சொல்லி கொடுத்துருவேன், இல்லனா நான் டிசைனிங் பண்ணுவேன், இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிட்டு நிறைய பெயிண்டிங்ஸை நானே விற்பேன், எப்படினாலும் என்னால கண்டிப்பா நிறைய சம்பாதிக்க முடியும், எனக்கு இதுதான் ஆசை, என்னால இதுக்கு மேல மீனை கிளீன் பண்ணிட்டே இருக்க முடியாது, இங்க இருந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்கப்பா அப்படின்னு அவ கேக்குறா. சரிம்மா, ஆனா இத்தனை நாள் நீ மீன் கிளீன் பண்ணிட்டே உன்னால சரியா படிக்க முடியாம மார்க் எல்லாம் குறைஞ்சிருச்சு, எப்படி அதை சமாளிப்ப நம்ம அப்பா கேட்க, சிங்கி பாக்குறா. அங்கிள் இன்னும் 200 டேஸ் இருக்கு எக்ஸாம்க்கு, நான் இருக்கேன், அவளுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அவங்க அப்பா ஓகேன்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. சிங்கியும் ஊகாவும் மறுபடியும் திரும்பி போறதுக்கு நின்னுட்டு இருக்காங்க. ஊகா பாக்குறான், இங்க பாரு ஒல்லி ஃப்ரெண்டுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சமாளிக்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் வர வச்சிருக்கான் பாத்தியான்னு சொல்ல, பரவாயில்ல நம்மளும் இப்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து திரும்பி நிக்கிறாங்க. நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி இந்த பக்கம் திரும்பி நிக்கும் போது அவளோட கை ஊகா மேல பட்டுருது. ஊகா அவளை குறுக்குறுன்னு பார்க்க வேகமா அவ கையை தள்ளி வச்சுக்கிறா. அன்னைக்கு நைட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்றேன்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பசங்களே இழுத்து விட்டுறாங்க, வாங்க சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அத்தனை பேரும் ஜாலியா குதிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க, நான் டைம் ஆச்சு கிளம்பி போறோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்க. சிங்கியும் ஊகாவும் பாக்குறாங்க, நம்மளும் கிளம்புற நேரம் வந்துருச்சாடா, எனக்கு என்னமோ அந்த பீச் சைடை விட இந்த சைடு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா லைட்டா குளிருதுன்னு சொல்றா. ஊகா வேகமா அவளோட சட்டை கழட்டி இவளுக்கு போத்தி விட்டுறான், இந்த சட்டையை போட்டுக்கோ ரொம்ப ஸ்டிக்கா இருக்கு, குளிராது அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கி பாக்குறா, அவனை பார்த்து பல்ல காட்டிட்டே நேரா கிளம்பி உள்ள வந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 பேரும் சேர்ந்து எங்கேயோ வெளியே போலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க போல, ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆயிருக்கான், அம்மாவை கூட போறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துடுறான். என்ன விட்டாடா ட்ரிப் பிளான் பண்றீங்க, நானும் வருவேன் அப்படின்னு கிளம்பிட்டு இந்த 5 பேருமா சேர்ந்து பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு லீவ.
இந்த வீக்கெண்ட் மாதிரி ஒரு ஃபன்னே வராதுல்லன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா ஃபன் பண்ணிட்டு இருக்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.